நம்ம புள்ளைய கொடுத்தா திருப்பூர் பையனுக்கு தான் கொடுக்கறது. ஐயா, உங்க பொண்ணுக்கு பொருத்தமான 10 ஜாதகம் நம்மகிட்ட இருக்குது. அதுல நீங்க எத பார்த்து ஓகே பண்றீங்களோ, கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். அந்த 10 ஜாதகத்துல பையனோட ஒவ்வொரு ஜாதகமுமே அவங்க சொத்து எவ்வளவு, அந்த பையனுக்கு மாசம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லு. அப்புறம் நான் பதில் சொல்றேன். இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா உடுமன்பேட்டைங்க. ஒரே பையன். 10 ஏக்கர் காடு இருக்குது. 7 ஏக்கர் தோப்பு. ஏதோ லோக்கல்ல ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காப்படி. மாசம் ஏதோ ஒரு 50,000 சம்பாதிக்கிறாப்படிங்களா? உங்களுக்கு ஓகேங்களா? 10 ஏக்கர் காடு சரி. ஒரே பையன். மாச சம்பளம் 50,000 தான் வருதா? செல்லாது. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி. ஒரே பையன். 12 ஏக்கர் காடு இருக்குது. 12 ஏக்கருமே தோப்புதான். மாசம் 75,000 சம்பளம் வாங்குறாப்படிங்க. பையன் பொள்ளாச்சி ஓகேப்பா. 12 ஏக்கர் காடும் பிரச்சனை இல்லை, ஓகே. ஒரே பையன், அதுவும் பிரச்சனை இல்லை. மாச சம்பளம் 75,000ங்கிறது தான். செல்லாது. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கிணத்து கடவு, 5 ஏக்கர் தோட்டம் இருக்குது, 2 வயக, சொந்தமா மட்டமில்லாம் வச்சுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் மாசம் 1,00,000 மேல வருமானம் வருங்க. 10 ஏக்கர் காடு ஓகே, மட்டமில்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மாச சம்பளம் 1,00,000 தானே வருது. செல்லாது. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பல்லடத்துக்கு பக்கத்தால ரோட்டு மேலேயே காடு இருக்குதுங்க. 5 ஏக்கர் காடு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேல போகுது. அங்க லோக்கல்ல ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா போயிட்டு இருக்காரு. மாசம் ஒரு 55,000 மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்காப்படி. உங்களுக்கு ஓகேங்களா? 10 கோடி சொத்தெல்லாம் இருக்கிறது ஓகேப்பா. ஒரே பையன். மாசம் 75,000 சம்பளம் வாங்கி என்ன பண்றது? செல்லாது. இந்த பையன் தாராபுரத்து பக்கத்தாலங்க. 20 ஏக்கர் வந்து தோட்டம் இருக்குதுங்க. ஒரே பையன்தான். அங்க தோட்டத்துல விவசாயம் பண்ண ஒன்றும் பெருசு இல்லைங்க. சென்னையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காடி. மாசம் 1,50,000 சம்பளம் வாங்குறாப்படி. வயசு கம்மி தானுங்க. ஓகேன்னா பாத்திரலாமுங்க. தோட்டம் 20 ஏக்கர் இருக்கிறதெல்லாம் பரவாயில்ல, நல்லதுதான். சென்னையில வேலை செய்யறாப்படி. ஆனா மாசம் 1,50,000 தானே இப்ப சம்பளம் வருது. இதை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது?